அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லா, நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் எடுத்திருந்தேன். இது ஒரு ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். அன்றைக்கி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் போச்சு. ரொம்ப ஹரிபரியான ஒர்க் எதுவும் இல்லை. அன்றைக்கி வந்து அக்ஷருக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது. ஸோ அதனால் அவனை வந்து வேது பிடிக்க சொல்லியிருந்தேன். அவர் வந்து இந்த போர்வை போத்திட்டு உள்ளே இருந்துட்டு வேதெல்லாம் பிடிக்க மாட்டார். ஸோ அதனால் இந்த இண்டக்ஷனில் வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சு விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி காட்டி காட்டி நிமிருடா, கொஞ்சம் அதுலேயாவது ஆவிப்பட்டு தலையில் நீர் இருந்தால் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அவன் ட்ரை பண்ணான். அப்புறம் நான் பசங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு என்னோடய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி லஞ்ச் ஒர்க் வந்து நான் மதியானம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தரேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களுக்கு வந்து காலையில் நான் எதுவும் லஞ்செல்லாம் செய்யலை. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் பிரியாணி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான பிரியாணி ரெசிபி தான். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. நானும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒன்றும் பெரிய என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நான் வந்து எப்போதுமே தம் பிரியாணி போடுவேன். நான் அப்படியே ஒரே பாட்டில் போடுவேன். நான் வந்து இந்த சிக்கன்லாம் வந்து விசில்லாம் விட மாட்டேன். பொதுவாக வந்து நான் அப்படி தான் செய்கிறது. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி சொல்லுவாள், நான் வந்து எலக்ட்ரிக் குக்வேரில் தான் போடுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஸோ அதனால் நான் அவள்கிட்ட இன்றைக்கி கேட்டேன், எப்படி நீ அதை செய்வேன், எனக்கு வந்து ரெசிபி சொல்லு. சிக்கன் வந்து பாட்டில் வேக விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து நீ ரைஸ் குக்கரில் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அவள் மெத்தடை சொன்னான். ஸோ அது மாதிரி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.25 சுண்டு அளவுக்கு தான் பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ வந்து என்கிட்ட ஒரு 6 பீசஸ் போல் தான் சிக்கன் இருந்தது. ஒரு 1/2 kg குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு நிறைய குவான்டிட்டி தேவைப்படலை. நைட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து பசங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நமக்கும் இறங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் மதியானத்தோடு முடிச்சிடுற மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம கம்மி குவான்டிட்டி செஞ்சதுனால ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து சுத்தமாக காரமே இல்லை. அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது, பச்சை மிளகாய் ஆட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போல் சேர்த்துட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம லஞ்ச் கொடுக்குறோங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டிலன்னா கூட நம்ம எப்படியோ கொஞ்சம் ஊட்டி விட்டுடுவோம், ஏதாவது ஒரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணுவோம். பட் ஸ்கூல்லங்கும் போது அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கொடுக்கறத அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைஸியை கம்மி பண்ணி நம்ம வந்து செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பியூர் கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். கவு கீ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதோட ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து பியூர் கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பசங்களுக்கு இந்த ஸ்பைசி திங்ஸ், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வாயில் பட்டால் பிடிக்காது இல்லையா. ஸோ ரொம்பலாம் யூஸ் பண்ணல, நம்மளே கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால சும்மா 2 அப்படி தான். கிராம்பு 2, பட்டை ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் ஏலக்காய் அது மட்டும் தான், மராட்டி முக்கு இந்த மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வந்து ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். ஏதாவது செஞ்சோன்னா அந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் நானும் அன்றைக்கி ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் அன்றைக்கிங்க ரெடி பண்ணல, ஏற்கனவே நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். அன்றைக்கி வந்து பிரியாணி எப்போவுமே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போடுவேன். பட் ஆனால் எனக்கு ஏதோ ரொம்ப அது ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது, ஏதோ ஒன்று குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அன்னைக்கு புளிப்பு, உப்பு, அப்புறம் ஸ்பைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அரோமாவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பசங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்ததுன்னாங்க. ஆனால் என்ன, அக்ஷருக்கு வந்து தால்ச்சா இல்லாத ஒரே குறை தான். அக்ஷருக்கு வந்து தால்ச்சா ரொம்ப பிடிக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதனாலே அவர் மேரேஜுக்கெலாம் வருவேன்பாரு. நாங்கள் ஏதாவது மேரேஜ் போனோன்னா அந்த தால்ச்சாக்காகவே வரேன்பாரு. அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு தால்ச்சா பிரியாணிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு அதோட சிக்கனையும் போட்டு நல்லா 2 பெரட்டி விட்டுட்டு 2 குட்டி ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். ஏன்னா நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் அது எங்கே உரப்பா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கிட்டேன் காரத்தை. ஸோ அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே நம்ம வீட்டில் வந்து பால் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா தயிர், அந்த தயிர் தான், நான் கடையிலேருந்து வாங்கலை. இந்த பிரியாணி பவுடரில் எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. இந்த பிரியாணி பவுடர் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதான். இதில் வந்து ரோஜாப்பூ இதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மல்லி, மிளகு, ஜீரகம்லாம் வந்து தனித்தனியாலாம் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த பவுடர்லேயே எல்லாமே இருக்குது. செம்ம அரோமாவாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ஒரு நாள் இன்ஷால்லா உங்களுக்கு அதோட ரெசிபியும் கொடுக்குறேன். அப்புறம் மல்லி புதினா கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்து நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு ப்ரெஷரில் போட்டு விட்டுட்டேன். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏன்னா சிக்கன் தான் இல்லையா, அவங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதுவும் ஏற்கனவே வந்து இது ஃப்ரீசரில் இருந்த சிக்கன் தான். ஸோ இன்னும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிளாசிக் இருக்கும் இல்லையா, அந்த பிராண்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 சுண்டு போல் நம்ம வந்து ரைஸ் போட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சிட்டேன் ரைஸை. அடுப்பில் போடுறதுக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு கையை வச்சுட்டு இந்த நம்ம புழுங்கல் அரிசி களைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கழுவக்கூடாது. ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவாங்க, பூ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. ஸோ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து தனியாக நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அந்த இல்லையா குருமா, அந்த மீதி இருக்கிற குருமா எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க எலக்ட்ரிக் குக்வேரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1க்கு 1.5 அந்த ரேஞ்ச் போதும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். ஒரு 1/2 லெமன் போல் பிழிஞ்சு விட்டுருந்தேன். ஸோ அதனால் அது போதும், அந்த ரைஸ்க்கு அது போதும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு விட்டுட்டு லைட்டாக அங்கங்கே ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து கரண்டில் மாற்றிட்டேன். ஸோ இது ஒரு பக்கம் தம் ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து தோசை கல் எடுக்கலை, மேலே வெயிட் வைக்கல, எந்த வேலையும் பார்க்கல. அதுவாகவே தன்னால் சூப்பராகிடுச்சு. அது ஒரு 3/4 பதம் ரெடி ஆனோன்னா நான் சிக்கனை தூக்கி அது மேலே வச்சுட்டேன். லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அதுவுமே நல்லா வந்து இழுத்துருச்சு, ஒன்றுமே தெரியல. ரைஸும் பாருங்கள் உடையலை கொள்ளலை, ஒன்றுமே செய்யலை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு 11 மணிக்கெலாம் நான் வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து அதை நான் பசங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துடணும். ஏன்னா ஜும்மாக்கு நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்துடணும். அதனால் நான் 12 மணி வரைக்கும் வச்சுக்கல. இன்றைக்கி ஒரு 11 மணிக்கெலாம் நான் ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்கூலுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆகும் போகிறதுக்கு. ஸோ சீக்கிரமாகவே நான் போயிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு பெனிஃபிட். பசங்க வந்து ஒரே ஸ்கூலில் படிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 பேரும் 2 ஸ்கூல் படிக்கும் போது தான் அது வந்து கஷ்டமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லஞ்ச் வந்து நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரே இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அன்றைக்கி லஞ்சு. அன்றைக்கி அக்ஷருக்கு கோல்டுன்னு சொல்லியிருந்ததுனால நான் சைட் டிஷ்க்கு பாயில்டு எக் பண்ணலை, அப்புறம் ரைத்தா பண்ணலை, எதுவுமே பண்ணல. பொண்ணு வந்து ஊறுகாய் சாப்பிடுவா பிரியாணினா. பட் ஆனால் அவளுக்குமே நான் அது வைக்கல. சிக்கனே ஆளுக்கு 2 பீஸ் வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுவே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி. அதோட நான் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கரோட பெல்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாக நான் அங்கே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அங்கேயே நமக்கு வந்து அந்த பெல்ட் கிடச்சா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தேன். பார்த்தா எவ்வளோ வெரைட்டியில் இந்த ப்ரெஷர் குக்கர்ஸு, அப்புறம் பேனு, பாட்டு, அந்த அப்புறம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க நான்ஸ்டிக் கடாய், அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து சாஸ் பேன்லாம் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இந்த கிரில்டு சிக்கன் அது இதெல்லாம் பண்ணுற அந்த ஒரு இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு பெல்ட்டையும் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஜும்மா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இது என்ன சொல்லுவாங்க சாம்பிராணியும் போட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்க மாதிரி தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு
தூங்கியாச்சு. இது ஈவினிங். அக்ஷர் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே ஐடியாவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உக்காந்துருந்தேன். அவனே யூடியூப்பில் வந்து ஒரு ரெசிபி பார்த்துட்டு எனக்கு இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் ஆனால் நான் நினச்சேன் இது நல்லா வராது, சரி கேட்குறான் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் நினச்சேன். ஒரு கப் வாட்டருக்கு வந்து 1 கப்பு ரவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ரேஷியோவில் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட சொல்லியிருந்தாங்க. இதை கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஸ்வெட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்வெட்லேயே கொஞ்சம் புழுங்கும், அதிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு 1 கப் ரவாக்கு 1.5 கப் வாட்டர் வந்துச்சு. அதனால் சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அந்த குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு பால் ரெடி பண்ணி நான் எல்லா பாலையும் வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பாலையும் கிடுகிடுன்னு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நமக்கு டெய்லி இது ஒரு டாஸ்க்கு. பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தால் பசிக்குதுன்னு சொல்லும் போது முன்னாடிலாம் நான் நிறைய பிஸ்கெட்ஸ் வாங்கி வைப்பேன். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கும் வந்து அது ஹெல்த் இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதனால் மேக்ஸிமம் நான் வந்து பிஸ்கெட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் ஸ்நாக்ஸுக்கும் தட்டுப்பாடாக இருக்குது உண்மையை சொல்லணும்னா. மற்ற ஸ்நாக்ஸை விட பிஸ்கெட்னால் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவே நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ வந்து ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம போட்டு பொரித்து எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்குது பொரிக்கிறதுக்கு. ஒரு தடவை போட்டுட்டு பொரிக்க எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. நான் சிம்மில் வச்சு பொறுமையாக தான் பொரித்து எடுத்தேன். நம்ம வேகமாக வச்சோன்னு சொன்னால் இது ரவா தான் இல்லையா, அழுத்தமாக தான் இருக்குது அந்த பால். அது என்ன ஆகும்னா உள்ளே வேகாது, மாவு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் பொறுமையாக போட்டு பொறுமையாக தான் ரெடி பண்ணேன். ஆனால் நான் சொல்கிற மாதிரி என் பொண்ணு வந்து சொன்னான், இதெல்லாம் எனக்கு வேணாம், இதை பார்த்தா நல்லா வரா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கடைசியில் என்னன்னா 2 பேருமே வந்து எனக்கு உனக்குன்னு சாப்பிட்டாங்க. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா குலுக்கி அதை வந்து 2 பிள்ளைங்களுக்கும் 2 பிளேட்டில் கெச்சப் வச்சு கொடுத்துட்டு ஹார்லிக்ஸும் ஆற்றி கொடுத்துட்டேன். மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஈவினிங் எல்லாத்தையும் வந்து காய வச்சுட்டு என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். பசங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தான் போகும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.